ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ லாக் மாங்கா சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 181லேருந்து 190 வரைக்கும் பார்க்க போகிறோம். ப்ரோ 600 சப்ஸ்கிரைபருக்கே போடுறேன், ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு கேட்காதீங்க. சில பல காரணங்களால லேட் ஆயிடுச்சு, சாரி. அண்ட் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போயிட்டு பார்த்து வந்துருங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பால் போயிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. பால் வந்து நம்ம நெஸ்ஸிக்கிட்ட தான் போகுது. நம்ம நெஸ்ஸும் பால் எடுத்துட்டு டைப் ஃபார் மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு பால் ட்ரிபிளிங் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அங்கே எல்லாரும் பால் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. இங்கே நம்ம இசாகி என்ன யோசிப்பானா, அப்படியே நான் நெஸ்ஸிக்கிட்ட இருந்து கைசருக்கு போகிற பாசை வந்து தடுத்து பால் எடுத்தாலும் என்னால் ஷூட்டிங் ரேஞ்சில் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் அப்படி என்னோட கோலை விஷுவலைஸ் பண்ண முடியலனா அப்போனா கைசரோட தாட் ப்ராசஸையும் விஷுவல் ஃபீல்டையும் தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கைசரை ஃபாலோ பண்ணுறப்பான். இங்கே பால் இன்னும் நெஸ்ஸிக்கிட்ட தான் இருக்கும். நம்ம இசாகி வந்து அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கவனிப்பான். அங்கே அவனுங்க மாற்றி மாற்றி பாலை பாஸ் பண்ணிருப்பானுங்க. நம்ம இசாகி வந்து என்ன யோசிப்பானா, என்னால் இதை புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் இதை என்னால் தனியாக செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து யோசிப்பான், கைசர் ஏற்கனவே கோல் போஸ்ட் கிட்ட இருக்கான். அந்த இடத்துல அப்படி டிஃபென்ஸில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவன் கம்மியாக இருக்கிற பிளேயர்ஸ் பக்கம் தான் போவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்கே எதிர்கால 2 டிஃபென்சர் இருப்பானுங்க. இப்போ கைசர் வந்து அவங்களுக்கு நேராக ஓடிட்டு இருப்பான். இசாகி கன்ஃபியூஸ் ஆகி இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு தெரியல, இவன் என்ன விஷுவலைஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து கைசரோட கண்ணை பார்ப்பான். அங்க அவன் கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஷாக் ஆயிடுவான். என்னடானா அவன் பாலை பார்க்காம விளாண்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம இசாகிக்கு வந்து புரிய வரும், நம்ம கைசர் வந்து பாலை பார்க்காம அவனோட ஃபீல்டில் வந்து கவனத்தை செலுத்துறான். ஸோ அது மூலமாக ஆப்போனன்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னு கால்குலேட் பண்ணி அதை வச்சு தான் விளாட்ருப்பான். இப்போ நம்ம இசாகிக்கு வந்து அவனோட அடுத்த பீஸ் கிடைக்க போகுது, அது என்னதுன்னு பார்ப்போமா. இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பவே நம்ம இசாகி வந்து கண்டுபிடிச்சிருவான் போல நம்ம கைசர் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு. இசாகியும் இதுதான் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம நெஸ் வந்து பாலை பாஸ் பண்ணுறான். பால் அங்கேருந்து நேரம் நம்ம கைசர் கிட்ட போகுது. நம்ம கைசரும் பால் எடுக்கிறான். நம்ம கைசர் காலுக்கு பால் வந்ததுக்கப்புறம் அங்கே எல்லாருமே டிஃபென்ஸ்க்கு வந்துருவானுங்க. நம்ம கைசர் அதெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷூட் அடிப்பான். அதுக்கப்புறம் நம்ம சிகிரி ரியோலாம் கால் விட்டு பார்ப்பானுங்க. அங்கே எல்லாரும் பாலோட ஃபோர்ஸை தான் ஃபீல் பண்ணுவானுங்க. பால் போச்சா இல்லையான்னு கூட தெரியாது. பால் வந்ததுக்கு சைடில் இருந்தவனுக்கு பாருங்க வாய் ஆடு போயிடுச்சு. கோல் கீயும் கை விட்டு பார்த்துட்டான். பட் பால் வந்து ஸ்ட்ரைட்டாக கோலுக்கு போயிடுச்சு. நம்ம பேஸ்டன் முன்ஷன் ஒரு கோல் அடிச்சிட்டானுங்க. எல்லாருமே கத்திட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம மேன்செஸ்டர் சிட்டி டீமுக்கு ஷாக்கு. நம்ம இசாகி அவனோட அடுத்த பீஸ் கைசரோட ஐஸ் அப்படின்றத கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி என்னோட இந்த பீஸை வச்சு நான் வேர்ல்டு பெஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கைசர் கோல் அடிச்சதை தான் காட்டுறாங்க. இங்கே கிறிஸ் உட்காந்து இதுதான் நியூ ஜென்ரேஷன் வேர்ல்டு அவனோட ஸ்கில்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே சிகிரி வந்து அவனோட ஸ்விங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே ரியோ வந்து இதுதான் கைசர் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி வந்து எனக்கு கைசர் இம்பாக்டை பற்றி ஏற்கனவே தெரியும், ஆனால் எனக்கு தேவையான பீஸ் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவான். கைசரோட யூனிக் வெப்பனை வந்து நான் என்னோட வாழ்நாள் முழுக்க ட்ரைனிங் எடுத்தாலும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து யோசிப்பான், நான் எப்படி இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, கைசர் எப்படி எல்லாரை விட ஃபாஸ்ட்டாக அந்த ஷூட்டை வந்து ரீச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனே சொல்லுவான், எந்த டவுட்டும் இல்லை, அதுக்கான பதில் உன்னோட கண்ணை அவன் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இதில் நிறைய இது பெருசாக போட்டு எழுதிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஹியூமன் சைடில் வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் விஷன் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் விஷன், இன்னொன்று வந்து பெரிஃபரல் விஷன். இந்த சென்ட்ரல் விஷன் வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. ஆனால் இந்த பெரிஃபரல் விஷன் வந்து என்னதுன்னா, நீங்கள் நடுவில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மற்ற விஷயம்லாம் சைடில் உங்களுக்கு பிளராக தெரியும்ல, அதுதான் பெரிஃபரல் விஷன். சாக்கரில் வந்து இந்த பெரிஃபரல் விஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ உங்களுக்கு வைட் ஏரியா ஆஃப் விஷன் இருக்கிறப்போ உங்களால் நிறைய பேரை பார்க்க முடியும், யார் யார் எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு தான் நம்ம கைசர் ப்ளே பண்ணுவோம். நம்ம இசாகி வந்து என்ன சொல்லுவான்னா, இது ஒரு 4th டைமென்ஷன் விஷன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா, அதாவது இந்த 4th டைமென்ஷன் விஷன்னா ஒன்றும் இல்லை. லைக் இப்போ நீங்கள் ஸ்டேடியமுக்கு மேலே பறந்துக்கிட்டு மேட்சை பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு இருக்கும், லைக் எல்லா பிளேயர்ஸும் உங்களால் பார்க்க முடியும், யார் யார் எங்கேருந்து வராங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதை வச்சு ஒரு பிளேயர் விளாண்டா எப்படி இருக்கும், அவனுக்கு எல்லாரும் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் விளாடுவான். ஸோ இதை வந்து நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ இதுக்கு வந்து ஒரு பேரை வைப்பான், இந்த 4th டைமென்ஷனுக்கு வந்து மீட்டா விஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி இதுதான் உன்னோட கோல்டன் ஃபார்முலாவா ப்ராடஜி கைசர் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இதை நான் எப்படி ஃபைட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் அவன் இதுக்கு முன்னாடி அடிச்ச கோலை பற்றிலாம் நினச்சி பார்ப்பான். இதில் தான் நம்ம இசாகிக்கு வந்து தெரிய வரும், இவன் கோல் அடிச்சப்பெல்லாம் இவனோட ஐஸும் பிரெயினும் வந்து லைக் ஒரு ஹை லெவலில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மீட்டா விஷன் மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம இசாகி வந்து யோசிப்பான், கைசர் அப்போ இந்த ஃபுல் மேட்ச்லையுமே அந்த மீட்டா விஷனை தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து யோசிப்பான், ஒருவேளை என்னால் இதை செய்ய முடிஞ்சதுன்னா நான் ஒரு காட் ஆகிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம இசாகிக்கு வந்து இன்னொரு ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. பட்டனு என்ன ஐடியானா, அதுதான் டைரக்ட் ஷாட் மிக்ஸ்டு வித் மீட்டா விஷன். இதுதான் என்னோட ஃபார்முலா. இது இப்போ வரைக்கும் ஒரு ஹைப்போதேசிஸாக தான் இருக்குது, ஆனால் இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா என்னால் கண்டிப்பாக கைசரை பீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, என்னால் இந்த மொத்த உலகத்தையும் பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம கைசர் இசாகியை கூப்பிட்டு என்ன நல்லா பார்த்துட்டு இருந்த போல அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் நம்ம இசாகி வந்து தேங்க்யூ சொல்லுவான் கைசருக்கு, உன்னை க்ரஷ் பண்ண எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து சொல்லுவான், இதை டெஸ்ட் பண்ண என்னால் வெயிட் பண்ண முடியாது, இதுதான் என்னோட புது தியரி, இதுதான் புது யூஇச்சி இசாகி அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம கைசர் வந்து இசாகி கிட்ட கேட்குறான், எதையாவது கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆகி வந்து நம்ம கைசர் அடித்த கோலுக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸில் கதறிட்டு இருப்பான். நாய் வந்து இன்னும் 1:1 தானே இருக்குது, 3 இந்த பேட்டிலோட ஸ்பாட்லைட் ஆக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே சிகிரி வந்து பாலை
கிக் பண்ணுவான். நம்ம இசாகி அவனோட ஷெரிங்கை அன்லாக் பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பான். இங்கே சிகிரி அடிச்ச பால் வந்து ரியோ கிட்ட போகுது. நம்ம இசாகி வந்து லைக் எல்லாரோட மூமெண்ட்டையுமே அங்கே பார்த்துட்டு இருப்பான். பால் வந்து அடுத்து ஆகி கிட்ட போகும். இசாகியும் நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பான். இசாகி வந்து அங்கே எல்லாரோட மூமெண்ட்டையுமே பார்த்துட்டு இருப்பான். லைக் அந்த மொத்த கிரவுண்டோட மூமெண்ட்டையுமே. இங்கே நம்ம இசாகியும் அப்படியே எல்லாரோட பொசிஷனையுமே பார்த்துட்டு இருப்பான். யார் யாருக்கு பாஸ் பண்ணுறான்னு. இந்த இடத்துல ரியோ வந்து நாகிக்கு பாஸ் பண்ணுவான். பின்னாடி வந்து அலி இருக்கிறதுனால பால் அப்படியே பின்னாடி கிக் பண்ணிட்டு இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இங்கே தான் கதையில ட்விஸ்ட். இவன் பாலை கரெக்டாக எடுக்க போறப்ப நடுவில் நம்ம இசாகி வந்து பால் எடுத்துருவான். இசாகியும் என்ன நாகி குழந்தை மாதிரி விளாண்டுருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம நாகி வந்து வாய மூடுறான்னு கத்துவான். நம்ம ரியோ வந்து அவன் எப்படி முன்னாடி இதை பார்த்தான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருப்பான். இங்கே ஆகி வந்து என்ன இந்த நம்பர் 11 வந்து முன்னதை விட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி பால் எடுத்து போயிட்டு இருக்கப்பவே இந்த மீட்டா விஷன் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். லாஸ்ட்டாக நம்ம இசாகி சாக்கர் ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸ்டார்டிங்ல நம்ம இசாகியோட கேம் பிளேவை பார்த்தாங்க எல்லாருமே இசாகியோட விளாண்டுருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம இசாகி சாக்கர் ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்திலே பால் எடுத்து போயிட்டு இருப்பான். நம்ம குரோனாவும் அசிஸ்ட் பண்ண வந்துருவான். அங்கே நம்ம இசாகி வந்து எல்லாரோட மூவ்ஸையுமே ப்ரிடிக்ட் பண்ணி வேகமாக பால் எடுத்து போயிட்டு இருப்பான். நம்ம இசாகியே சொல்லுவான் என்ன நானே ஒரு ஹை டைமென்ஷன்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இசாகி இந்த எபிலிட்டிஸை வச்சு என்னால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும், யார் எங்கே பார்த்துட்டு இருக்கா, நான் ஒரு கார்டாக இருந்தால் என்னோட பெஸ்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம இசாகி அவனோட தாட் ப்ராசஸையே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம இசாகியும் கொரோனாவும் பால் பாஸ் பண்ணியே கோல் போஸ்ட் கிட்ட வந்துருவாங்க கிட்டத்தட்ட. இங்கே நம்ம கொரோனா வந்து இசாகிக்கு பாலை பாஸ் பண்ணுவான். இசாகி மறுபடியும் கொரோனாவுக்கு வந்து பாஸ் பண்ணுவான் பாலை. அப்படியே அங்கே பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க இசாகிக்கு எதுக்கால பார்த்தா குனிகாமி இருப்பான். நம்ம இசாகி வந்து குனிகாமிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டை வந்து மார்க் பண்ணுவான். இசாகி வந்து குனிகாமி ஃப்ரண்ட்டில் தான் சார்ஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே டிஃபெண்டருக்கு லெஃப்ட் சைடில் பாலை கொண்டு போயிட்டு இருப்பான். அவன் காலை தூக்கி ஒரு உதச்சி அப்படியே கோல் அடிப்பான்னு பார்த்தா நம்ம இசாகிக்கு பின்னாடி ஒருத்தன் கண்ணில் வெறியோடு வந்துட்டு இருப்பான். யாரான்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம குரானா தான். நம்ம இசாகியும் பால் அவனுக்கு பாஸ் பண்ணிடுவான். குரானா அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே டிஃபெண்டரும் என்னென்ன மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சைடில் இசாகி இதுதான் அந்த ஸ்பாட், த பெஸ்ட் கோல் பீஸ் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போமா. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி ஒரு இடத்த மார்க் பண்ணியிருப்பாங்களா, அதை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பான். நம்ம குரோனாவும் பால் எடுத்துகிட்டு போயிட்டு லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு இப்போ பாஸ் பண்ண போகிறான். நம்ம இசாகி எடுத்துட்டு வராது அப்படின்றதும் இங்கே நம்ம குரோனா வந்து ஒரு உதப்பான். இங்கே நம்ம இசாகி கரெக்டாக எய்ம் பண்ணி ரெடியாக இருப்பான். பால் கரெக்டாக நம்ம இசாகி கால் கிட்ட வரும். நம்ம இசாகியும் மீட்டா விஷன் டைரக்ட் ஷாட் இதுதாண்டா என்னோட மறுபிறப்புன்னு சொல்லிட்டு கரெக்டாக உதைக்க போவான். கண்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கைசர் எதிர்கால வந்து ஒன்று என்னோட டைமென்ஷனுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னுவான். நம்ம இசாகியும் இந்த இடத்துல என்னால் என்னோட ஷூட்டை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாலை கரெக்டாக நம்ம கைசர் காலுக்கு நடுவில் அடிப்பான். வீட்டு வாடான்னு கரெக்டாக அங்கே எய்ம் பண்ண இடம் லாக்ல இருக்கும். இங்கே நம்ம நெஸ் ஷாக்ல இருப்பான். இங்கே கரெக்டாக அந்த பால் வந்து எய்ம் கிட்ட போகிற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் அந்த எய்ம் பண்ண இடத்த பார்க்காம கொஞ்சம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம குனியாமி வந்து வெறிங்கொண்டு வெங்காயம் ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் நேராக பாய்வான், ஒரே கிக்கு, அவ்வளோதான், பால் அங்கே கோல் ஆகிடும். இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் பாஸ்டன் முன்சன் வந்து 2-1 லீடில் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. இங்கே வந்து ரியோ சிகிரி அப்புறம் நாகிலாம் வந்து ஷாக்கில் இருப்பானுங்க. இங்கே நம்ம இசாகி வந்து சமகாண்டில் இருப்பான், என் கோலை ஆட்டையை போட்டானு. இங்கே நம்ம கைசர் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீ ஷூட் பண்ணியிருக்க கூடாது இசாகி, நீ எனக்கு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னுவான். அதுக்கப்புறம் உனக்கு அசிஸ்ட் பண்ண அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பான். நம்ம இசாகி அங்கே காண்டில் கண்டிப்பாக உன்னை க்ரஷ் பண்ணுவான் அப்படின்னுவான். நம்ம இசாகி அங்கே ஃபுல் பீக்கில் கடவுள் மேலே சத்தியமாக உன்னை முடிக்க போகிறேன்டா அப்படின்னுவான். நம்ம கைசர் இதுதான் உன்னோட புதுசாக ஐ லவ் யூ சொல்கிற டெக்னிக்கான்ற மாதிரி கேட்பான். பட் இங்கே நோவல் வந்து அவுட்ஸ்டாண்டிங் விச் இசாகி அப்படின்னுவான். நம்ம நோவல் வந்து உன்னோட உச்சத்தை தொடர வழியை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம குனிகாமி கோல் அடிச்சது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான் நிறைய விஷயத்த. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறானா நம்ம பையனுக்கு வந்து பட்டுன்னு அப்படியே ஸ்லிப் ஆகும். என்னடானா அவன் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருவான். எல்லாம் அந்த மீட்டா விஷன் பார்த்து விட்ட வேலை தான். இங்கே நம்ம ரியோ வந்து நம்ம இசாகியை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பான். இசாகி வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு நானே என்னோட ஓன் கோல் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக விளையாட ஒரு முடிவு எடுப்பான். அதுக்கு அடுத்த சீனில் என்ன ஆகுதுறானா நம்ம நாகி வந்து எனக்கு இசாகியை பீட் பண்ணும், அதுக்கு நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம நாகி வந்து ரியோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துருவானுங்க. நம்ம ரியோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். இங்கே ஏற்கனவே நம்ம இசாகி வந்து சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்க குனிகாமி வந்து பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். அங்கே நம்ம இசாகி வந்து வாய முடுறா, உன்னோட டைமென்ஷன்லேருந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவான். நம்ம இசாகியும் நான் எப்படி விளாண்டேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, நான் உருவாக்கின சான்ஸில் தான் நீ கோல் அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம குனிகாமியும் வாய் மட்டும் இருந்தால் பத்தாது, எதுவாக இருந்தாலும் கோல் அடிச்சுட்டு வந்து பேச அப்படின்னுவான். இங்கே இவங்க பேசிட்டு இருக்காங்க, மேட்சை ரீஸ்டார்ட் பண்ணுவானுங்க. நம்ம இசாகியும் நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு என்னோட 5 சென்ஸையும் இதில் கேம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். இங்கே சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆகி வந்து இசாகியை பற்றி யோசிக்கிட்டே பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். எதிர்காலம் வந்து நம்ம குனிகாமி வரான். அங்கே ஆகியும் எப்படியோ குனிகாமியை பிளாக் பண்ணி பால் அப்படியே பின்னாடி எடுத்துருவான். இங்கே பார்த்தா ஆகியை சுற்றி நம்ம கைசரு சிகிரி அப்புறம் நம்மளோட ரியோ இசாகி எல்லாருமே நின்றுப்பானுங்க. இதை பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம இசாகிக்கு என்ன தோணும்னா அவன் லாஸ்ட் மேட்ச்சில் நடந்ததை யோசிச்சுட்டு இருப்பான். நம்மளோட நோவலும் லாவினாவும் பால் வச்சுட்டு இருக்கப்போ இவன் குறுக்கால பூந்து கெடுத்து விட்ருப்பான் இல்லையா, அதை பற்றி யோசிச்சுட்டு எல்லாமே நம்ம சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. என்ன நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுது, ஆனால் இது நவறதுக்கான டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்.
அங்கே நம்ம சிகிரி வந்து ஆகி கிட்ட போயிட்டு பாஸ் பண்ண சொல்லுவான். இப்போ தான் நம்ம இசாகி வந்து அழகாக அப்படியே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவான். இப்போ சிகிரி நவரப்போ நம்ம குனிகாமியோட ஃபோக்கஸ் வந்து சிகிரி மேலே இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆகி வந்து நம்ம குனிகாமியை தாண்டி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இந்த டைமில் அவனோட மீட்டா விஷன் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அங்கே போயிட்டு இருப்பான். பார்த்தா நம்மளோட கைசரும் வந்து இடிச்சிட்டு இருப்பான். பக்கத்தில் நம்ம ஆகி வந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். இங்கே நம்ம கைசர் வந்து நீ எனக்கு எதிரியா அப்படின்ற மாதிரி இசாகியை பார்த்துட்டு இருக்க. நம்ம இசாகி வந்து என்னோட சாய்ஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அங்கே பால் வந்து நம்மளோட ரியோ கிட்ட போயிடும். வந்து நெஸ் போயிட்டு பால் எடுக்க சொல்லுவான். நம்ம நெஸ் வந்து தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ பக்கத்தில் ஓடி வந்துட்டு இருக்க. இங்கே நம்ம ரியோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஈசருக்கும் இசாகியோட ப்ரோக்ரஸை பார்த்தா பொறுமையாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரியோவும் எங்களோட வேர்த்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பாலை நாகி கிட்ட பாஸ் பண்ணுவான். இங்கே நம்ம நெஸ்ஸும் எப்படியாவது பால் எடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. அடுத்த சீனில் இந்த இடத்துல பாஸ் பண்ண நம்ம ரியோக்கு நாகி மறுபடியும் பாஸ் பண்ணுவான். பார்த்தா அவன் வேகமாக ஓடி வந்திருப்பான். அதுவும் நம்ம சாயியோட ஸ்டைலில் வந்தவன் மறுபடியும் அவனுக்கு வந்த பாலை மறுபடியும் நாகிக்கே பாஸ் பண்ணுவான். மறுபடியும் நம்ம நாய் வந்து குட் ரியோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு பாஸ் பண்ணுவான். இங்கே நம்ம நெஸ் வந்து அவங்களோட பேட்டனை மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம ரியோக்கு வந்து பால் போயிடும். நம்ம ஆகிய வந்து கத்திட்டு இருப்பான். இது நம்ம நாகியோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ வாய மூடுறா அப்படின்றவான். நம்ம ரியோ சொல்லுவான் நாகிக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ரியோவும் என்னோட கெமிலியான் ஸ்டைலை வச்சு நான் நாகிக்கு கோல் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான் இப்படி தான் நான் என்னோட ஃப்ளோவை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நாகியோட ரைட் ஹேண்ட் மேன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே காட்டிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம நாகியும் லெட்ஸ் கோ ரியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்கே இதோட லாஸ்ட் பேனல் தான் வெறித்தனமாக இருக்கும். நம்ம நாகியோட பாதி ஸ்கெலிட்டனும் அங்கே நம்ம ரியோவோட பாதி ஸ்கெலிட்டனும் வர மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போமா. சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம இசாகி வந்து என்னடா விளாண்டுருக்கீங்களா திடீர்னு கோஆப்ரேட் பண்ணி விளாட ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு இருப்பான். இங்கே அவனுங்க 2 பேருமே பாலை பாஸ் பண்ணி விளாண்டுருப்பானுங்க. ரியோக்கு எதிர்கால வந்து நம்ம கொரோனா வருவான். அவங்ககிட்ட இருந்து பால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் நம்ம ரியோ வந்து நாய்க்கு பாஸ் பண்ணுவான். இங்கே நாய்க்கு பக்கத்துலேயே நிறைய பேர் நிற்பானுங்க. அப்போயே நம்ம நாய் வந்து ரியோக்கு பாஸ் பண்ணிடுவான். மற்றவங்களாம் ஆணும் வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்கே மென்ஸாலாம் அவங்க பால் எடுக்க போயிட்டு இருக்கப்ப யாராவது அவனுங்களை சொல்லி நிறுத்துங்களாண்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டே போயிட்டு இருப்பான். நம்ம ரியோ வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ரியோ சொல்லுவான் நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் என்னால் நிறைய ட்ரீம்ஸை லிமிட்லெஸ்ஸாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேருமே பாலை பாஸ் பண்ணி தான் விளாண்டுருப்பானுங்க. இங்கே நம்ம ரியோ வந்து நேராக நம்ம நாய்க்கு வந்து பாஸ் பண்ணுவான். அங்கே கரெக்டாக அந்த பாலும் நம்ம நாய் கால் கிட்ட வரும். அங்கேருந்து மறுபடியும் அவன் பாஸ் பண்ணுவான். ரியோ பாஸ் பண்ணுறப்போ பால் கரெக்டாக நம்ம நாய் தலைக்கிட்ட வந்துருக்கும். நம்ம நாய் வந்து அப்படியே பின்னாடியிலேருந்து கிக் பண்ணுவான். அந்த பால் அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கும் தலைக்கிட்ட. மேலே பார்த்துட்டு அப்படியே எதிர்கால பார்த்தா நம்ம கைசர் இசாகி 2 பேருமே எதிர்காலத்தோ வந்துட்டோன்ற மாதிரி நின்றுப்பானுங்க. நம்ம கைசர் வந்து சொல்லுவான் இது ஏன் பால் எட்டப்போ இசாகி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாகி வந்து சொல்லுவோம் வாய முடியும் இது என்னோட மீட்டா விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம நாய்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ரியோ வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நாகியும் அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கை போட்டு பால் அப்படியே பின்னாடி விட்டுட்டு அவன் ஃப்ரண்ட்டில் ஓட ஆரம்பிச்சிடுவான். அங்கே நம்ம ரியோ வந்து பால் எடுக்க வந்துட்டு இருப்பான். நம்ம ரியோவும் அவன் என்கிட்ட கடைசி பாஸ் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் சீக்கிரமாக முடிவு எடுத்தாகணும் கைசருக்கு பின்னாடியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ரியோ ஒரு ஷூட் அடிச்சிருப்பான். ஆக்சுவலாக அவன் பாஸ் தான் பண்ணுறான். பட் அது ஷூட் மாதிரி தான் மேலே போயிட்டு இருக்கும். இங்கே கரெக்டாக பால் வந்து நம்ம இசாகி அப்புறம் நாகி மண்டைக்கு நேராக பறந்துட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். அடுத்த ஸ்டார்டிங்லேயே பால் வந்து நம்ம இசாகி நாகி அப்புறம் கைசர் இவங்க முன்னாடி பறந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்கே பால் வந்து நம்ம இசாகி அப்புறம் நாகி முன்னாடி பறந்துட்டு இருக்கப்ப நம்ம இசாகி வந்து நாகி கிட்ட கேட்குறான் எதுக்கு இங்கே வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாயும் லைட்டாக பாலில் கிக் பண்ணி மேலே தூக்குறான். அப்புறம் கிக் பண்ணுற மாதிரி போகிறான். நம்ம இசாகி வந்து அவன் ரைட்டில் தான் கிக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு காலை தூக்குவான். நம்ம நாகி வந்து ஃபெயிண்ட் பண்ணிடுவான். அதாவது பாலை வந்து அப்படியே மேலே பார்க்க விட்டுட்டு இருப்பான். இசாகி வந்து யோசிப்பான் நான் இதுக்கு முன்னாடி அவனோட டபுள் ஃபெயிண்ட்டை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பவே என்னால் அந்த பால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போவான். பார்த்தா நம்ம நாய் வந்து இன்னொரு தடவை ஃபைன் பண்ணிடுவான். நம்ம இசாகிக்கு ஷாக்கு இன்னொரு தடையானு. இங்கே நம்ம நாய் லெஃப்ட் சைடில் இசாகி இருக்கான்னு சொல்லிட்டு ரைட் சைடு கொண்டு வந்தால் ரைட் சைடில் கைசர் ஓடி வந்துட்டு இருப்பான். இங்கேயும் பால் கிட்ட வந்ததுக்கப்புறம் கிக் பண்ணுற மாதிரி போவான். கைசர் கிட்ட வருவான். பார்த்தா மறுபடியும் ஒரு ஃபெயிண்ட்டு. பால் வந்து கைசரை தாண்டி வந்துடும். கைசாகியும் ஓடி வந்துட்டு இருப்பான். வரப்பவே என்னால் இன்னும் பாடி பிளாக்கை யூஸ் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருப்பான். அங்கே பாடி பிளாக் பண்ணலான்னு போனால் அங்கே போனால் தலைவன் இன்னொரு ஃபெயிண்ட் ஒன்று வைப்பான். அங்கே அந்த பேனலே வெறித்தனமாக இருக்கும். நம்ம இசாகி மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்கே பால் மேலே சங்கு சக்கர மாதிரி சுற்றிட்டு இருக்கும். நம்ம நாகி வந்து இசாகிக்கு தேங்க்ஸ் சொல்லுவான் நான் தான் வேர்ல்டு பெஸ்ட் ஆக போகிறேன்னு. அங்கே பால் மேலே பறந்து கீழே வந்துட்டு இருக்கப்பவே நம்ம நாகி மேலே பறந்து 5-fold ரெவல்யூஷனரி ஃபெயிண்ட் வால்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஒரு ஷூட் அடிப்பான். அங்கே பால் சுற்றிக்கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு கோல் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாஸ்டர் முன்ஷன் மான்ஷன் சிட்டி ரெண்டுமே 2-2 வந்துருச்சு. இங்கே லாஸ்ட்டாக அப்படியே செலிப்ரேஷன் தான். லாஸ்ட்டாக நம்ம நாகியும் ரியோவும் அப்படியே ஒரு ஹைஃபை அடிக்க இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த எபிசோடும் முடியுது. இதோட உங்களை அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய் see you guys in another video. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுட்டு போயிடுங்க.